இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? உலகத்தில் உள்ள அத்தனை அதிகாரங்களுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தியிருக்கிறார். அப்படி அவர் தமது குமாரனை உயர்த்த காரணம் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இப்படி பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்திருக்கத்தக்கதாக 3 காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் இங்கு தியானித்துக் கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லுகின்றன. முதலாவதாக, பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார் என்று எபேசியர் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று எபேசியர் 1 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, பிதாவாகிய தேவன் சரீரமான சபைக்கு, கட்டிடமாகிய சபைக்கு அல்ல, சரீரமான சபைக்கு தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. இந்த மூன்றும் நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபையால் நிறைவேறினால் நம்மால் ஆவிக்குரிய சந்தோஷத்தை கிறிஸ்துவோடு கூட அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.